அஸ்ஸலாமு அலைக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இறுதி நாட்களில் நோயுற்று இருந்தபோது யூதர்களையும் கிறித்தவர்களையும் அல்லாஹ் தனது கருணையிலிருந்து அப்புறப்படுத்துவானாக. அவர்கள் தங்களுடைய நபிமார்களின் அடக்கத்தலங்களை வழிபாட்டு தலங்களாக ஆக்கிவிட்டார்கள் என கூறினார்கள். இந்த அச்சம் மட்டும் இல்லாதிருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடக்கத்தலம் திறந்த வெளியில் அமைக்கப்பட்டிருக்கும். எனினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அடக்கத்தலம் வழிபாட்டு தலமாக ஆக்கப்பட்டுவிடும் என அஞ்சினார்கள் அல்லது அஞ்சப்பட்டது. இதன் அறிவிப்பாளர்களில் ஒருவரான ஹிலால் அல் வஸ்ஸான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஹதீஸை எனக்கு அறிவித்தபோது உர்வா பின் அஸ்-ஸுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்னை குறிப்பு பெயரிட்டு இன்னவரின் தந்தையே என அழைத்தார்கள். ஆனால் அப்போது எனக்கு குழந்தை பிறந்திருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடக்கத்தலம் சற்று உயரமாக இருந்ததை தாம் பார்த்ததாக சுஃபியான் பின் தீனார் அத்தம்மார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள். உர்வா பின் அஸ்-ஸுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியதாவது, வலீத் பின் அப்துல் மலிக்கின் ஆட்சி காலத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அறையின் ஒரு சுவர் இடிந்து விழுந்தது. அதை எழுப்பும் பணியில் மக்கள் ஈடுபட்டபோது ஒரு பாதம் வெளியில் தெரிந்தது. உடனே மக்கள் பதறிப்போய் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதமாக இருக்குமோ என நினைத்தனர். இது பற்றி தெரிந்தவர் யாரும் இல்லாதிருந்த சமயத்தில் நான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதமே இல்லை, மாறாக இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பாதம்தான் என்றேன். சஹீஹ் புகாரி 1390, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.